இன்றைக்கி நாம் குடமிளகா சாதம் கேப்சிகம் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வேணுன்ற பொருள் தேவையான பொருள் என்னென்ன எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல ரைஸு முதல்ல நீங்கள் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரைஸ் வச்சா இவ்வளோ வரும். எந்த ரைஸ் விருப்பமோ அந்த ரைஸில் பண்ணலாம். 2 குடமிளகா இந்த மாதிரி நீட்டாக நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 100, உப்பு தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு நைஸாக நறுக்கியிருக்கேன். பூண்டு நீட்டாக நைஸாக ஒரு 10 பூண்டு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சிருக்கேன். தக்காளி 2 நைஸாக அரிஞ்சிருக்கேன். தனி மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நைஸாக அரிக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வறுத்து மேலே தூவறதுக்கு விருப்பப்பட்டவங்க நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுனா ரிச்சாக வேணும்னா அப்படி பண்ணலாம். நான் எண்ணெயில் வேர்க்கடலை வறுத்து தான் போட போகிறேன். அதே போல் கொப்பரை தேங்காய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் 1/2 மூடி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இவ்வளோ தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். அது சூடு ஏறிச்சு. இப்போ நல்லெண்ணெய் 100 கிராம் போடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சியும் பூண்டு நைஸாக கட் பண்ணதை போடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. மஞ்சத்தூள் போடுறேன். தக்காளி 2 தக்காளி நைஸாக அரிஞ்சது போடுறேன். மிளகாத்தூள், இதெல்லாம் குடமிளகா. இப்போ உப்பு போடலாம். சாதத்துக்கு சேர்த்தே போனால் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கப் சாதத்துக்கு 1 ஸ்பூன் உப்புன்னு போட்டேன். இப்போ கூட நீங்கள் இதை உப்பு காரம் டேஸ்ட் பார்க்கணுன்னா இப்போ பார்த்துக்கலாம். எதுவுமே இதில் ஊற்றக்கூடாது. சிம்மில் போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே தூவறதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு. நான் இப்போ வேர்க்கடலை தான் வறுக்க போகிறேன். ஸோ எண்ணெயில் தான் போட போகிறேன். அதில் இந்த வேர்க்கடலையை போடுறேன். வேர்க்கடலை வறுந்துடுச்சு. இப்போ தேங்காயும் கருவேப்பிலையும் போடுறேன். சும்மா உடனே ஆஃப் பண்ணிடுங்க. மூடி 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வதங்கி குடமிளகா, உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ இதில் சாதத்தை போட்டு நல்லா கிடக்கிட்டு மேலே இந்த 1/2 மூடி எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே எல்லாம் அப்படி புழிஞ்சிட்டு இன்னொரு கிளறு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது. 1/2 மூடி புழிஞ்சிங்கன்னா போதும். 1 கப் சாதத்துக்கு 1/2 மூடி. நல்லா கிளறி மூடி போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மேலே கார்னிஷிங் பண்ணலாம். என்ன பண்ணலாம் நான் இறக்கி காட்டுறேன். இது மேலே தேங்காய், வேர்க்கடலை வறுத்தது, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்க, குடமிளகா சாதம் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். நைஸ் ப்ரெசன்டேஷன், நல்லா இருக்குது. வேர்க்கடலை, கேப்சிகம் பீசஸ், பூண்டு, nice. You feel the exact spices and the combination katrika murukkai varuval and mango pickle. I think it goes well with them. Nice. சரியான உப்பு, சரியான காரம், சூப்பர். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.